Welcome to Samri Cooking, your one-stop destination for delicious and authentic Indian vegetarian recipes. ஹாய், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது தக்காளி கொத்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? தேவையான பொருட்கள் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி. வெங்காயத்தையும் தக்காளியும் நல்ல பொடியாக நறுக்கிக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 3 வெங்காயம் 3 தக்காளி எடுத்துருக்கேன். தாளிக்கிறதுக்கு கடுகு, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகா. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாவை போட்டு நல்லா தாளிச்சிடுங்க. அது பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க 3 வெங்காயத்தையும் பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாத்தையும் அதோட கலந்துருங்க. நல்லா வதக்குங்க. ஒரு பாதி வெந்ததுக்கப்புறமா நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க தக்காளியை சேர்க்க போகிறோம். பாருங்கள், நல்லா ஓரளவுக்கு வெங்காயம் வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் பொடியாக நறுக்கி வச்சுருக்க 3 தக்காளியை இதோட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இந்த கொத்துக்கு தேவையான உப்பை போட்டுருங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் சாம்பார் பொடியை போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க. அடுப்பு ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நல்லா கலந்து விடுங்க. அந்த தக்காளியெல்லாம் நல்லா மசிஞ்சு ஓரளவுக்கு நல்லா வரும். அதனால் ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நல்லா மசிச்சு விடுங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போது நம்ம 1 டம்ளர் தண்ணியை அதோட சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து மூடி வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதித்து வந்தோடனே நம்ம கொத்தமல்லி தூவி இறக்க போகிறோம். அவ்வளோதான். இங்கே பாருங்கள், நல்லா எல்லாம் சேர்ந்து வந்துச்சு. அந்த பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு நல்லா இருக்குது. இப்போ கொத்தமல்லியை பொடியாக நறுக்கிய கொத்தமல்லியை அதோட போட்டுருங்க. போட்டுட்டு கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், நம்ம தக்காளி கொத்து ரெடி ஆகிடுச்சு. இட்லி தோசைக்கு அருமையான காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், சிம்பிள்.